ஓம் நம சிவாய நம. ஓம் ஆத்ம சர்க்குருவே சரணம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். அன்பே சிவம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் 18 சித்தர்களை போற்றி, 81 மகான்களை போற்றி, 63 நாயன்மார்களை போற்றி, 12 ஆழ்வார்களை போற்றி, கொடான கொடி ஜீவசமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே, மகரிஷிகளே, தவயோகிகளே போற்றி போற்றி என்று போற்றி, அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால், அதாவது இந்த பதிவு எதை பற்றின்னா, அன்பாத்ம சொந்தங்களே, இப்போது நமக்கு எல்லாமே மோடிஜி அவர்கள் எஸ்ஐஆர்ன்னு ஒரு புதிய ஆவணை பிறப்பிச்சிருக்காரு. இது எதை பற்றி அப்படின்னாக்கா, இது ரொம்ப நல்ல ஒரு வரவு. அதாவது இந்தியா முழுவதுக்கும், ஏன் உலகம் முழுவதும்னே சொல்லலாம், இந்த எஸ்ஐஆர் என்பது ஒரு அனைவரும் வர வைக்கக்கூடிய ஒன்று. காரணம் என்னவென்றால், இப்போது எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா நாட்டிற்கும் வரலாம். அதாவது சுற்றுலா பயணத்துக்காக வரலாம், ஒரு ஆலயங்களை பார்க்க வரலாம், வந்து தங்கலாம், மீண்டும் போய்விடலாம். இப்படித்தான் உலக நாடு முழுவதும் போகிறதும் வருவதுமாக நாம் இருக்கிறோம். எல்லாமே பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சமீப கால முதல் வந்தவர்கள் இங்கேயே தங்கி விடுகிறார்கள். சரி, தங்கட்டும். அவர்கள் தங்கி விடுவதற்கு அந்த ஓட்டைடி என்பது உரிமை, நம்முடைய உரிமை. அதாவது நம் வாழ்வாதார உரிமை என்றால் எடுத்துக்கலாம், ஆதார கார்டுங்களாம் வாழ்வுரிமை, அப்புறம் பார்த்திங்களா குடும்ப அட்டை, ரேஷன் கார்டுன்னு சொல்லலாம், பேன் கார்டுன்னலாம், அப்புறம் எத்தனையோ இன்னும் சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் என்னைக்கு வெளிய மாநிலத்திலிருந்து வரவனும் சரி, வெளிய மாவட்டத்திலிருந்து வரவனும் சரி, கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு வந்த உடனே அங்கே தங்கி விடுகிறார்கள். சரி, அவர்களுக்கு பிடிச்சு போயிட்டு அங்கே இடத்த வாங்கி அவனுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவையோ, எப்படி அவங்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறதோ அதன் பிரகாரம் அவன் குடியிருக்கும் இடத்தை மாற்றிக்கொள்கிறான். அவன் தேவைகளுக்காக அங்கே வாழலாம் என்று வந்து விடுகிறான். சரி, அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவன் ஓட்டுரிமை இங்கே இருக்கிறதான்னா கண்டிப்பாக இருக்காது. அவன் ஓட்டுரிமை அவன் வாழும் இடத்துல தான் போய் போடுவான். அப்புறம் அங்கே தான் போடுவான். சரி, வாழ்கிறதுக்கு இங்கே வந்துடுறாங்க, அங்கே போய் போடுறாங்கன்னா இல்லை, இங்கேயும் ஒரு ஓட்டைடியை உருவாக்கிக்கிறான். அப்புறம் ஒரே மனிதன் நான் அவன் இல்லை என்பதை போல் 2 இடத்திற்கு போய் ஓட்டு போடுகிறான். அப்போ ஜனத்தொகை கணக்கெடுக்கும்போது ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறது. அப்போ எந்த பேசிக்கில் அவங்க ஜனத்தொகை எடுக்கிறாங்கன்னா, சில காலம் ஓட்டைடி வச்சு எடுத்தோம், அப்புறம் ரேஷன் கார்டை வச்சு எடுத்தோம், அப்புறம் பார்த்தா புதுசாக ஆதார் கார்டு வச்சு எடுத்தோம், அப்புறம் இப்படி எப்படியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் என்று பார்க்கும்போது அங்கே நிறைய மனசு கொந்தளித்து மன உளைச்சலுடன் பதிவு போட்டவள் ஒருவள் யார் என்றால் நான் மட்டும்தான். காரணம் என்னென்னா, தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாகிய கலாச்சாரங்களை வெளி மாநிலங்களிலிருந்து தமிழர்களின் கலாச்சாரங்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழர்களுக்கும் தமிழ் குடிமக்களுக்கும் தமிழ் பெண்களின் கலாச்சாரம் என்றால், அதாவது தலை சீவி பொட்டு வைத்து பூ வைத்து புடவை பாவாடை தாவணி என்று சொல்லக்கூடியதை ஒன்றை நாம் அணிந்து, அழகான ஆபரணங்கள் அணிந்து, முடியை பின்னல் போட்டு சடை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வெளி மாநிலத்திலிருந்து வந்தவன்லாம் என்ன பண்ணுறோன்னா, தொடை தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸும், மார்பு தெரிகிற மாதிரி எடுத்துக்காட்டு ட்ரெஸ்ஸும், தொப்புள் தெரிகிற மாதிரியும் ட்ரெஸ்ஸுகள் போட்டுட்டு அவங்க இங்கே சுற்றுறதை பார்த்தா, நம்ம தமிழ் கலாச்சார பெண்களுக்கு அந்த மாதிரி நாம்பளும் போடலாம் என்கிற ஒரு பாலியல் உணர்வுகளை அவர்கள் தூண்டி விடுகிறார்கள். இப்போ இங்கே என்னாச்சுன்னா, உடை நாகரீகம் என்பதை போல் இவர்களும் அப்படி செய்து அழிய ஆரம்பிச்சிட்டார்கள். இப்படி அலைஞ்சி இருக்கும்போது ஆண்களின் காம உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு தமிழர்கள் பெண்களும் முன் வந்துடுறாங்க.
அப்படி ஏன் வராங்கன்னா அவர்கள் ஆடை அலங்காரங்கள், முடி அலங்காரங்கள், அதாவது முடி என்பது பார்த்திங்கன்னா முக்காலத்தில் இருந்த பெண்கள் தமிழர்களின் கலாச்சார பிரகாரம் தேங்காய் எண்ணெய் தலைக்கு வைத்து பின்னல் போட்டு அதில் வாசலை நிறைந்த பூக்களை அந்த சடையில் அலங்கரித்து அழகான பொட்டை வைத்து சேரீயை கட்டி, அப்படி சேரீ இல்லைன்னா பாவாடை துணி கட்டி இருந்த பெண்கள் அதிகம். அதனால தான் ரசனையாக நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரசனையாக பாட்டு அமைச்சிருக்காரு. வரிகள்: பாவாட தாவணியில் பார்த்த உருவமா, இங்கு பூவாடை மேனிலே பார்த்த பருவமா. இந்த பாடலில் பாருங்கள் எவ்வளோ அர்த்தம் இருக்குது. பாவாடை தாவணிக்கு ஒரு ரசனையாக பாட்டில் அமைச்சிருக்காரு நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அப்போ இந்த பாவாடை தாவணியை பற்றி ஒரு இசை கலைஞன் அப்படியே வரிகளாக பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை இன்று வெளி மாநிலத்திலிருந்து வர்றவங்க இதை எல்லாமே அவமதிக்கிற அளவுக்கு அவர்கள் அந்த ஆடைகள் அணிகிறார்கள். அந்த ஆடைகள் அணியும் போது நம் தமிழ் பெண்களுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், பெண் குழந்தைகள் படிக்கணும் என்று கவர்மெண்ட் சட்டங்கள் விதிக்கிறது. உண்மைத்தான், படித்து தான் ஆகணும். ஆனால் படித்த உடனே அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாமளும் இப்படி ஒரு ஆடை அலங்காரங்கள், முடி அலங்காரங்கள் செய்ய வேண்டும் என்று இவர்களும் வந்து விடுகிறார்கள். அப்படி இவர்கள் வரும்போது நம்மளுடைய ஆண்கள், அதாவது கல்லூரி மாணவர், இன்றைக்கி பள்ளி மாணவர்களே சொல்லலாம், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் வயது நிறைந்து ஏதோ போட வாழ்க்கை இவ்வளோதான்னு சாலை ஓரத்துலேயோ டீ கடை ஓரத்துலேயோ அமர்ந்திருப்ப முதியோர்களுக்கும் காமத்தை தட்டி எழுப்புவதோ போல் பெண்களுடைய ஆடை அலங்காரங்கள் மாறிவிடுகிறது. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் என்ன? வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் கலாச்சாரத்தை நம்ம தமிழர்களும் கடைப்பிடித்து விடுகிறார்கள். இது ரொம்ப மன உளைச்சலாக எனக்கு இருந்தது. இது நாகம்மா சித்தர் என்ற ஒரு சேனலில் பதிவிட்டிருக்கிறேன். அன்பாத்ம சொந்தங்களே, அதாவது வாங்க, வெல்கம், வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று தான் நம் முன்னோர்கள் பேர் சூட்டி விட்டு போயிட்டார்கள். அப்படி இன்றைக்கும் நம்ம வந்தவர்களை வெல்கம் பண்ணுறோம். வரட்டும், பார்க்கட்டும், நம் நாட்டின் கலாச்சாரங்கள் அவர்கள் கடைப்பிடித்து போகட்டும். இதை விட்டு எங்கிருந்தோ வந்து இங்கே தங்கி இங்கே இருக்கிற மக்களை ஏச்சி பிழைச்சி இங்கே இருக்கிற மக்களின் சுதந்திரத்துக்கு இடையூறுதியாக இருந்து இவர்கள் கலாச்சாரத்தை அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். சரி, இப்படி வந்து போய்விடுவர்கள் இங்கே தங்கி விடுகிறார்கள். தங்கிவிட்டு அவர்கள் தங்க வேண்டும் என்றால் அவர்களின் ஓட்டுரிமை இங்கே மாற்ற வேண்டும், குடியுரிமை அனைத்தும் இங்கே மாற்ற வேண்டும். இதுதான உண்மை. இவர்கள் அப்படி செய்வதில்லை. குடியுரிமைகள் எல்லாம் அவர்கள் வெளிநாட்டில் வைத்துக்கொண்டு, வெளி மாநிலத்தில் வைத்துக்கொண்டு வாழ்வாதாரத்துக்கு நம்ம தமிழர்களின் கலாச்சாரத்தை தட்டி பறிக்கிறார்கள். இதற்காக இது யாராலையும் மாற்ற முடியாத ஒன்று. திருவண்ணாமலையை எடுத்துக்குங்க, ஆன்மீக ஸ்தலங்களை எடுத்துக்குங்க. இன்னைக்கு பார்த்தா ஆந்திரா மக்கள் தான் அதிகமாக வருகிறார்கள். இவர்கள் வருவது மட்டும் இல்லாமல் தெய்வம் எனது என்று சொல்லுவதும், அடுத்தது இவர்கள் மட்டும்தான் காசை கொடுத்து 4 கோபுரங்களுக்குள்ளேயும் ஒரு புரோக்கரை வைத்து இவர்கள் தான் முள்ள சென்று இவர்களுக்கு தான் முதல் உரிமை ஆலயங்களில் தருகிறார்கள். அப்போ தமிழர்கள் எங்கே போனார்கள்? இப்போ ஒரு ஆந்திராக்காரன் சொல்கிறான், தேவர் நம்து, குடி நம்துங்கிறான். இப்படித்தான் தமிழ்நாட்டில் அவன் உள்ளே நுழைஞ்சிட்டு எவனோ ஒரு ஜோதிடர் சொன்னதாகவும், அந்த ஜோதிடர் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுடைய குலதெய்வம் திருப்பதி வெங்கடாஜலம் கிடையாது, திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சல ஈஸ்வரர் தான், அங்கே போய் கும்பிடுங்க, உங்களுக்கு முத்தி கிடைக்கும், சித்தி கிடைக்கும், பணம் கிடைக்கும், அப்புறம் ஆயுள் நீடித்து கிடைக்கும், நோய் நொடிகள் வராது அப்படின்னு இவன் ஒரு புரளையை கிளப்பி விட்டுட்டான், ஒரு ஜோதிடர். இதனால் ஒரு ஆந்திரா மக்கள் தமிழ்நாடு வந்துருச்சு. சரி, வரட்டுங்க, நாம் அவங்கள வர வேண்டான்னு சொல்லலை. வந்தீங்களா, சாமி கும்பிட்டிங்களா, எங்கள் கலாச்சாரத்தை படி நீங்கள் சாமி கும்பிட வேண்டும். ஏன்னா கேரளா மாநிலத்தில் குருவாயூரப்பா ஆலயத்துக்கு நம்ம போனால்
அவர்கள் வர வேண்டான்னு சொல்லுறதில்ல. ஆனால் அவர்களுடைய கலாச்சாரப்படித்தான் ஆடையை அணிந்து குருவாயூர் ஆலயத்தில் இருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கணும்னு அவன் ஒரு விதிமுறையை விதிக்கிறான். இல்லையா கெட் அவுட்டுங்கிறான். அப்படி நாம் இங்கே தமிழர்கள் புடவை கட்டிட்டு கொஞ்சம் புடவை வெளுகிடுச்சா அப்படின்னு கூச்சமாக இருப்பெண்ணும் குருவாயூரப்பாவை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால் அங்கே போயிட்டு லுங்கியை தான் வாங்கி கட்டணும். மேலாடை ஒரு டவல் தான் போடணும். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். அவனுடைய கலாச்சாரத்தை அவன் கடைப்பிடிக்கிறான். அப்படி இருந்தால் மட்டும்தான் குருவாயூரப்பா கிருஷ்ண பரமாத்மாவை நீ பார்க்கணுங்கிறான். அப்போ அவனுடைய மாநிலத்தில் அவன் கரெக்டாக இருக்கிறான். கேரளா மாநிலத்தில். தெலுங்கானாவில் போனோம்னா தெலுங்கானாவில் 3 நாள் தான் இருக்கணும். தரிசனம் முடிஞ்சிட்ட பின்னாடி அங்கே இருக்கக்கூடாது, கிளம்பிடணும். ஜர்கண்டின்றோம். ஆனால் தமிழர்கள் நாம் மட்டும்தான் வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னுட்டு யார் வந்தாலும் ரெண்டிங்கிறோம். ஏன் ரெண்டின்னா அவன் ஜர்கண்டின்றான்னா அவனுடைய கவர்மெண்ட்டு அங்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது, அவன் அதை கடைப்பிடிக்கிறான். ஆனால் தமிழகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த இந்தியா கவர்மெண்ட் சரி கிடையாது. நம்ம சட்டங்கள் சரி கிடையாது. அவன் மாநிலத்தில் இருந்தாலும் அவன் மாநிலத்தினுடைய கொள்கையை கடைப்பிடிக்கிறான். அங்கே ஆட்சி செய்கின்ற சிஎம் கரெக்டாக இருக்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம ஆட்சி செய்கிறவர் சரியாக தான் இருப்பார். அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இங்கே சரிவரையாக வேலை செய்வதில்லை. ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டை கட்டி காப்பாற்றணும்னா கண்டிப்பாக அவரே நேரடியாக எல்லாத்தையும் பார்வையிட முடியாது. சாதாரண ஒரு முன்சிப் இருக்காருன்னு வச்சுக்கிங்க, நம்முடைய மாவட்டத்துக்கு, நம்முடைய சரௌண்டிங்குக்கு, அந்த முன்சிப்பை எல்லாம் வேலையை பார்க்க முடியாது. அவரே ஒரு வேலையை பார்க்கணுமுன்னா நேரடியாக அவர் பார்வை விடக்கூடிய வேலையை பார்க்கணுமுன்னாவே மாதக்கணக்காயிடுது. ஆனால் ஒரு சிஎம், ஒரு நாட்டை கட்டி காக்கக்கூடியவர், எல்லா வேலைக்கு அவர் வர முடியாது. அவருக்கு கீழே அடிப்படைவர்களுக்கு அவர் சரியான ஜீவவை தான் பிறப்பிக்கிறாரு. ஆனால் அவர்கள் சரிவரியாக வேலை செய்வதனால நம்ம அவர்களை கரிச்சு கொட்டுக்கக்கூடாது. இப்போ தமிழகத்தின் சட்டங்கள் சரிவரை இல்லைன்னா இந்தியா சட்டங்கள் எது இயற்றிட்டு போனாங்களோ அதை தான் அவர்களும் கடைப்பிடிக்க முடியும். நம்ம யாரையும் குறை செய்ய சொல்ல முடியாது. அவர்கள் சூழ்நிலையை புரிஞ்சிக்கணும். அவர்கள் என்ன நிலையில் இருக்காங்க, எதை கட்டி காப்பாற்றுறாங்க, எதை கட்டி காப்பாற்ற முடியாத இருக்குது, இதுக்கு வேற யார் நமக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்கிற நிலையில் அவர் இருக்கும்போது கீழே இருக்கிற அதிகாரிகள் அடிப்படணும். அவர்கள் சரிவரையாக செய்யணும். எல்லாத்துக்கும் சிஎம்மோ கவர்னரோ பிரதமரோ வந்துட முடியாது. அதனால் அன்பாத்ம சொந்தங்களே, நான் இது எதுக்காக சொல்லுகிறேன்னாக்கா, அன்பாத்ம சொந்தங்களே, எல்லாம் இந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற ஆந்திரா மக்கள் கோவில் ஸ்தலங்களில் நீர் நிலம் இருக்கிற இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்துடுறாங்க. ஆக்கிரமிப்பு செய்துட்டு அவன் ஏதோ வந்தோம், இங்கே நம்ம அகதிகளாக தான் வந்திருக்கோம், அதனால் நம்ம எப்படி வாழணும், இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம முதல் உரிமை கொடுக்கணும், நம்ம அவர்கள்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்ன்றது தெரியாமல் இவன் இங்கே குடி உரிமை இல்லாமலேயே ஒரு வீடை வாங்கி பங்களா கட்டிக்கிட்டு இவனுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு இவன் வேடந்தங்கள் பருவ மாதிரி வந்து போவான். அதுக்காக இவன் இந்த ஊர் மக்களை உள்ளூரிலே இறைவன் இவன் தான் என்று பிடித்து இதுதான் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, இதுதான் நம்ம வாழக்கூடிய பூமி என்று இருக்கிற உள்ளூர்வாசிகளை கண்டுக்கிறதில்ல. அவர்களுக்கு அதிகமான மன உளைச்சல் தருகிறான். அதனால் இந்த மோடி பிறப்பிச்ச நம்முடைய இந்த எஸ்ஐஆருங்கிற திட்டம் சரியான திட்டம். இதை வர வைக்கணும். இதை தெரியாதவங்க கட்சிக்காரர்கள் தான் இதில் கள்ள ஓட்டு போட முடியாது, இதில் இறந்தவர்கள் ஓட்டு போட முடியாது என்பதற்காக அவர்கள் போராட்டங்கள் செய்கிறான். ஆனால் நாம் சாதாரண அன்னாட காட்சிங்க, யார் கட்சிக்கு வந்தாலும் சரி, யார் கட்சிக்கு வராவிட்டாலும் சரி, நீங்கள் கூலி செய்வதோ நீங்கள் வேலை செய்வதோ நிறுத்த போகிறதில்ல.
உங்கள் வீட்டில் ஒரு படி அரிசி சம்பளம் இல்லாமல் யாரும் கொடுக்க போகிறதில்ல. நாம் உழைச்சா தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம மனைவிக்கு சாப்பாடு. நீங்கள் உழைச்சா தான் வீட்டு வாடகை, நீங்கள் உழைச்சா தான் உங்கள் பிள்ளைங்களுடைய டியூஷன் ஃபீஸு, நீங்கள் உழைச்சா தான் அவர்களுடைய பர்த்டே நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவர்கள் கேட்பதை வாங்கி தந்து அவர்களும் மனமகிழ செய்ய முடியும். இப்படி இருக்கும்போது அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்றால் அவர் செய்துக்கிட்டு போட்டோம். ஏன்னா அவர்கள் இருக்கும் தருணத்தில் அது செய்து தான் ஆக வேண்டும். அப்போ தான் அவர்கள் செய்தார்கள் என்ற ஒரு பேர். நமக்கு இதில் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நம்ம வர வைக்கணும். ஏன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் என்பது வந்து உங்கள் சொத்தோ அல்ல மற்றொரு சொத்தோ பிடுங்கிக்கிறது ஒன்றும் கிடையாது. உங்கள் ஓட்டு உரிமை எங்கெங்கே இருக்குது அப்படி என்று தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஏன்னா போன முறை பாருங்கள், செத்தவங்க ஓட்டுங்கள்லாம் நிறைய விழுந்துருச்சு. இங்கே இல்லை, அவன் இருக்கிறான் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில், ஆனால் அவனுக்கு ஓட்டு இங்கே இருக்குது. அவன் வர முடியாத சூழ்நிலையில் கள்ள ஓட்டு போடுறாங்க. இது மாதிரி நடந்துடக்கூடாதுன்றதுனால மோடி அவர்கள் இதை வந்து எஸ்ஐஆர் என்ற ஒரு ஜீவோவை பிறப்பிச்சு இதில் கணக்கெடுக்க சொல்கிறாங்க. இதில் எல்லாமே கணக்கெடுத்துட முடியாது, இதில் எல்லாமே திறந்துட முடியாது. இதில் உட்காந்து வேலை செய்கிறவங்க அதில் கரெக்டாக செய்திட முடியாது. இதுலேயும் 50% தான் இது வெற்றி பெறும். இன்னும் 50% அது அவங்களால நுண்ணுயிராக அது முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா அவர் அமர செய்யும் ஒவ்வொரு பெஞ்சில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் தேவை இருக்குது. அவர்களுடைய நாக்குக்கும் சொரணையாக சாப்பிட வேண்டிய உணவு தேவைப்படுகிறது. அவர்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போகும்போது பேக்கெட்டில் 2000 ரூபாய் மணி வேணும். அவர்கள் ஆடம்பரமான வண்டி வேணும். இதற்காக அங்கே தவறுகள் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதற்காக ஏன் இதை வந்து மக்கள் எஸ்ஐஆர் என்பதை வந்து நாம் வந்து அவமதிக்கணும்? அவமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது உங்களுக்கும் நம்ம வாழக்கூடிய மாவட்டங்களுக்கும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஓட்டு வைக்க போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கும். ஆனால் இதில் நிறைய ஃப்ராட் நடக்கிறது. அதனால் இதையெல்லாம் பார்க்குறது நல்லது தானே. இப்போது இந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்களன்னா திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரரை பார்க்கக்கூடியவர்கள் எல்லா ஆந்திரா மக்கள் தான், தெலுங்கானாக்கார் மக்கள் தான், கர்நாடகத்திலேருந்து வரவங்க தான், அதர் மாநிலத்திலேருந்து மாவட்டங்கள்லேருந்து வரவங்க அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு உள்ளூர்வாசி மக்களுக்கு அங்கே கொஞ்சம் மரியாதையும் இல்லை. அங்கே வாடகை இருக்கிறவங்களெல்லாம் காலி பண்ணிவிட்டு இவன் வந்து கெஸ்ட் ஹவுஸும் காட்ரேஜும் பண்ணிக்கிறான். அப்போ நினச்சி பாருங்கள், நீங்களும் மனிதர்கள் தான். இதை கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா செய்தியிலலாம் நிறைய பரப்பிட்டுருக்கு, ஊடகங்களில் பரப்பிட்டுருக்கு. பார்த்திங்களா, நம்ம தமிழ் எழுத்துக்களை எல்லாம் சிறு எழுத்து ஆக்கிட்டு ஆந்திரா எழுத்தை மட்டும் பெருசாக போடுறோம். இதையெல்லாம் தமிழர்களுக்கு வெக்கமான சூடு சூரணையே இல்லையா? இதெல்லாம் ஏன் எதுக்க மாட்டேன்றீங்க? மோடி என்கிற ஒருவர் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கோம் பொக்கிஷம். அவர் வந்து ஒரு மகானுங்க. பட்டையும் கொட்டையும் போட தெரியாத ஒரு ரிஷி. இவரால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். எத்தனை குடித்தலைவர்கள் ஆண்டிருக்கார்கள், இவர்களெல்லாம் இது செய்ய முடிஞ்சதா? ஆனால் இவரால் மட்டும் ஏன் அதிரடியாக செய்ய முடியுது? அப்படி என்றால் அது இறைவன் கொடுத்த வரும். இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ இப்படி எல்லாமே பார்க்கும்போது திருவண்ணாமலையில் வந்து குடி புகுந்தவங்களெல்லாம் கண்டிப்பாக அங்கேருந்து காலி பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுடைய குடி உரிமை எதுவுமே வந்து தமிழகத்தில் இல்லை. இவங்களதை எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க கண்டிப்பாக போகும்போது அங்கே தமிழர்கள் போய் அருணாச்சல ஈஸ்வரரை பார்க்கலாம். அங்கே இருக்கும் மக்களுக்கு ஒரு 3000 2000 வாடகையில் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்லது நடக்கும். இதெல்லாம் எதனால் முடியும்னா இந்த எஸ்ஆர்ஐ என்ற வந்திருக்கும் ஒரு பொக்கிஷமான அந்த கோல்டை விட விலைமதிக்கத்தக்க ஒரு ஃபாரமால் தான் முடியும். இதை தவறாக நினைக்காதீங்க. எப்படிடா அருணாச்சல ஈஸ்வரரை நம்ம மீட்டறணும், அவரை பார்க்க நம்மளால் முடியலையே. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு ஆத்மா சொன்னாங்களே, மாதத்துக்கு ஒரு முறை தான் கிரிவலம் என்ற ஒன்று இருந்தது. இன்னைக்கு 30 நாளும் கிரிவலம். அந்த கிரிவலத்திலையும் அமைதி என்பதே இல்லை. அண்ணாமலையாரும் உண்ணாமலையார் தாய் மட்டும் கிரிவலம் வந்த அந்த 14 கிலோமீட்டர் வந்த இடத்துல இன்றைக்கி புட்டத்தி சாய்பாபா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் எவன் இறந்தானோ
கர்நாடகாவில் எவன் இறந்தானோ அவனையெல்லாம் தலைமையில் சுமந்துக்கிட்டு கிரிவலம் வராங்க. அப்போ அருணாச்சல ஈஸ்வரருக்கு முன்னுரிமை இல்லையா? நீங்கள் போயிட்டு அங்கே திருப்பதியிலையோ கர்நாடகாலேயோ, திருப்பதியில் போயிட்டு கிரிவலத்தில் நம்ம ஈசனை எடுத்துகிட்டு சுற்றுங்களேன். மாதக்கணக்கு இரவில் விட்டுறாங்களா பார்க்கலாம். 3 நாள் நீங்கள் வந்தீங்களா தரிசனம் முடிச்சா போயிடணும். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் சரியான கவர்மெண்ட். அவங்க கலாச்சாரங்களை சரியாக கடைப்பிடிக்கிறாங்க. அன்பாத்மா சொந்தங்களே, இப்போ இது என் தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கலாம். இந்த கருத்தை உங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறேன். நம்ம தெய்வங்களை எல்லாம் மீட்டருளணும். நம்மளுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் பெண்கள் மீண்டும் பழைய கலாச்சாரத்தில் இருக்கணும். அங்கே கற்பழிப்பு இருக்கக்கூடாது, காமத்துக்கு முதல் உரிமை இருக்கக்கூடாது. பச்சை இளம் குழந்தைகளை எல்லாம் கெடுக்கிறாங்க. ஏன் குழந்தைங்க ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ள பையன் எல்லாம் இன்னும் 80 வயசு வரைக்கும் கிழவனுக்கெல்லாம் காமம் அதிகமாக இருக்குது. காரணம் இவர்கள் அணிந்து வர உடை. அந்த உடை எப்படியாப்பட்ட மனிதனின் அந்த மதியம் மைக்கிடும். காமத்துக்கு அவ்வளோ ஒரு முதல் உரிமை கொடுத்துருக்காங்க. அதுதான் ரதியும் மன்மதன் இல்லைன்னா உலகத்தில் பிறப்பே இல்லை. ஆனால் மனைவி கிட்ட நீ அந்த மாதிரி அந்தரங்கம் செய்து உன்னுடைய பிறப்பை வளர்ச்சி செய்யலாம். சிசுகள், சின்ன குழந்தைகள், பச்சை இளம் மண்ணுகளை எல்லாம் இன்னைக்கு கற்பழிக்கிறார்கள் என்றால், பாலியல் வன்கொடுமையில் பல பெண்கள் உள்ளாகுகிறார்கள் என்றால், அவர்கள் ஆடை அலங்காரங்கள், அவர் முடி அலங்காரங்களிலே ஒரு மனிதனின் காமத்தை தட்டி எழுப்புகிறது. அதனால் அவர்கள் மீதும் நம் தவறு சொல்லுவதற்கு சாத்தியமில்லை. இன்னைக்கு பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருக்கலாம். பெண்கள் சரியான உடையை அணிந்து மகாலட்சுமியாக சாலையில் சென்றால் இரவு 12 மணிக்கும் போய் வரலாம். எந்த ஒரு மனிதனும் அவரை தவறான எண்ணத்தில் பார்க்க மாட்டான் ஆண்மகன். நீங்கள் தவறான உடைகளை தொடை தெரிவது போலையும், தொப்புள் தெரிவதைப் போலையும், மார்பகம் தெரிவதைப் போலையும், முடி செத்த இலவு உளுந்த வீட்டில் விரிச்சு விட்டுட்டு போகிற மாதிரியும் போனால் பகலிலே உங்களை சீண்டி பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆடை அலங்காரங்கள், உங்கள் முடி அலங்காரங்கள் தான் அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு தூண்டுகிறது. அன்பாத்மா சொந்தங்களே, இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். வெளி மாநிலத்தில் இருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்து வரவன் ஓட்டுரிமை முழுமையாக அவனுக்கு இருந்து தமிழர்களின் அந்தந்த மாவட்டத்துக்கு போகும்போது அவங்க கலாச்சாரங்களை கடைப்பிடித்தால் கண்டிப்பாக பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கும் வாய்ப்பில்லை. எந்த ஒரு திருட்டு ஓட்டு போடுவதற்கும் வாய்ப்பில்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆத்மசித்தர் நாகம்மா. இன்றும் என்றும் என்னென்றும் நல்ல கருத்துக்களுடன் உங்களை சந்திக்க இருக்கும் நாகம்மா ஆத்ம அருள்வாக்கு சித்தர் பீடம் சார்பாக மக்களுக்கு போதனை கொடுத்தது, விழிப்புணர்வு கொடுத்தது. இன்று ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தட்டிவிட்டு செல்லலாம். ஆனால் உங்கள் அடுத்த வர சங்கதியினர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நமச்சிவாய.